ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். பாருங்கள், பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கு இல்லையா? இது செய்யறதும் ரொம்பவே ஈஸிங்க. ரொம்ப க்ரன்ச்சியாக மொறுன்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு தட்டை எடுத்து உடச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு இது மொறுன்னு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது நீங்கள் ஒரு 20 நாள் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருமையான ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. அதில் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க. அதனுடைய 4 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க. அதனுடைய 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. அதனோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. எடுத்து மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நரங்குறைன்னு அரைச்சி எடுத்தால் போதுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போது 1 கப்பு ரவை எடுத்துருக்கேங்க. நான் உப்புமா ரவை தாங்க எடுத்திருக்கேன். வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். இதனுடைய 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதனோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து திரும்ப ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாங்க. அதனுடைய 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்து எல்லாம் கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்து இதுக்கு நல்ல சூடான எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா சூடாக இருக்கணுங்க எண்ணெய். அந்த எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஸ்பூன்லேயே கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சூடு ஆறின உடனே கைகளால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க. பிசைஞ்சு கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் வீடியோவில் காமிச்ச அளவுக்கு இதை பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் இலகுவாக தான் இருக்கும். இது நம்ம கொஞ்சம் நேரம் இது 10 நிமிஷம் ஊற வைக்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. இப்போ இந்த மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆனவுடனே பாருங்கள், இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. அந்த ரவை நல்லா ஊறி நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பதத்துக்கு. இப்போ இதை உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க. நான் எடுத்த மாவுக்கு நான் 4 உருண்டை வந்திருக்குங்க. உருட்டி எடுத்துருக்கேன். இதை சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. நான் அரிசி மாவு போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக இருக்கணுங்க. ஒரு பக்கம் தடிமனாக ஒரு பக்கம் மெலிசாக இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் ஒரே சமமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்து இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேங்க. இந்த டம்ளரில் இந்த ஷேப் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வேணால் ஒரு கப் கூட எடுத்துக்கலாங்க. கப்பு வச்சு கூட ஷேப் எடுத்துக்கலாம் நீங்கள். நான் டம்ளர் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்படி ஷேப் எடுத்திருக்கேன். இப்போ மீதி இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடலாங்க. எடுத்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்து இதுக்கு குத்தி விட்டுலாங்க. எதுக்கு குத்துறோன்னா இது பூரி மாதிரி உப்பி வந்துடுங்க. உப்பி வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி குத்துறோம். குத்தும்போது நம்ம இந்த தட்டை நல்லா மொறுப்பாக வெந்து வருங்க. அதுக்காக தான் எல்லா பக்கமும் ஒரே சமமாக வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம இந்த ஹோல்ஸ் போடுறோம். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க. தட்டில் சேர்த்துக்கலாங்க. மீதி இருக்கிற மாவையும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தேய்ச்சி தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சி தட்டில் சேர்த்துக்கலாங்க. தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வைக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருக்குங்க. இப்போ போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. பொரித்து எடுத்தால் அருமையான தட்டை ரெடிங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் தட்டைகளை உள்ளே சேர்த்த உடனே கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வைங்க.
இந்த மாதிரி ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சு பொரிக்கிறதாக நமக்கு வந்து தட்டை எல்லாமே நல்லா ஒரே சமமாக வந்து வெந்து வருங்க, நல்லாவே இருக்கும். ஒரு கப்பு ரவை இருந்தால் போதுங்க. இந்த அருமையான ஸ்நாக்ஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ ரெண்டாவது முறை நம்ம சேர்த்துக்கலாங்க. இருக்கிறதையெல்லாம் சேர்த்து பொரித்து எடுத்து அருமையான நம்ம ஸ்நாக்ஸ் ரெடிங்க. நீங்கள் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.